உன்னை தொழுதால் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எந்தன் மகள் சுந்தரியை கொடுப்பதாக இருந்தால் என்ன பரிய தருவார் உந்தன் மகன் லக்குமணனுக்கு எந்தன் மகள் அதாவது சுந்தரியை பெண் கேட்டு வந்தா அல்லவா? என் மகள் சுந்தரியை நான் பெண் கொடுப்பதாக இருந்தால் என் மகள் சுந்தரிக்கு நீ என்ன பரியம் தருவாய்? பரியத்தை சொன்னால் மேற்படி நம்ம பேசலாம். என்ன பரியுமா? என்ன பரியும்னு கேட்டாங்களே, என்ன பரியுமா? உண்மையா? கொஞ்சமாவது மூளை இருக்குதா இல்லையா? கரியால் வாங்கணுமே. நான் தான் கில்டர் வாங்கணும். கொஞ்சமாவது மூளை இருக்குதா? எங்களை பார்த்து எப்படியாப்பட்ட மூஞ்சி போறாயா இதாட்டம்? மனசு மாதிரி எப்படியாப்பட்ட மனசுக்காரரு இவரை பார்த்து என்ன பரிய தருன்னு கேக்குறீங்க? பரியுமா? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்கல்ல, பொண்ணு கேட்டு வந்து சும்மா வருவாங்க. கல்யாணம் பேசி முடிக்க மாட்டா பரியும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாமா? பொண்ணு வீட்டுக்கார பரியும் கேட்பாங்கல்ல, அந்த பரியும் தானே என்ன பரியும் தான் கேட்டேன். இதுல ஏதாவது தப்பா இல்ல? எல்லாரும் போட்டு என்ன பிச்சைக்கார மாட்டது இருக்கா? ஆமா ஆமா, பாக்குறவங்க வந்து நினைக்கிறாங்களோ இல்லையோ, 300 தடவை உங்க மாமனே பார்த்து உங்களை பிச்சைக்காரன்னு காட்டி ஓ எம்மையா
ஆயுசு இருக்க மாட்டேங்குது, 10 படிக்கிறோம். இந்த ஆளைக்கு திங்கி போ. ஏடா ஒண்ணு மாட தூக்கிடுறா டேய். ஏடா அவ்வளவு எத்தரா? இந்த புண்டைகளா ஊத்து பாக்குறீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மரியாதை இல்லாம ரெண்டு பேரும் வயிறுல சிக்கமா ரெண்டு பேரும் பேசுங்க. ரெண்டு பேரும் வயிறுல ஸ்பிட். ஏய் வயிறுல ஸ்பிட் போட்டா ஏன் பின்னாடி அண்ணன் தம்பி பாத்தீங்களா எப்படினே நம்பிக்கையாரல ஓட்ட அண்டத்தை கொல்லி வைக்கிறான். நீ என்ன கொல்லியப்ப வாங்க. டேய் மாயமா. தெரியாதுங்க. கேட்டீங்களா பொண்ணு போறல. இதுதான் எங்க ஊர்ல இருக்குது. இது மேல வேணும்னா திரும்பி வரி சேர்த்தணும். இதுதான் பையன். இல்ல இவ்வளவு பொண்ணு பொருள் இருக்குது. உனக்கு என்ன பொண்ணு வேணும்? பொண்ணு பொருள் இருக்குது. கேட்ட பாருங்க சரி கேட்ட பறவை தருவேன். என்ன பறவை கேளுங்கள். துரியமண்ணா நீ கொண்டு வந்த பொண்ணு முருகல நீ நான் கேட்டது போல பொண்ணு பொருளை கொண்டு வந்திருக்கிற. ஆனால் ஒன்று, இந்த பொண்ணு பொருளிலே இந்த பொண்ணு பொருள எனக்கு அதாவது இதுல எல்லாமே வேண்டாம். ஆனா நாங்க கொண்டு வந்தது மழை பருவது போல அமைஞ்சிருக்குது. நீ இருக்கிறது சங்கு துபாரிகள் இருக்கிற தங்கறதுக்கே இடம் இல்லாம நான் சங்கனால் கோட்டை கட்டி சங்கு துபாரிகள் இருக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு பொருள்லாம் கொண்டு போய் வைக்க முடியாதுங்கறியா? வைக்க முடியாதுப்பா. இவ்வளவு பொண்ணு பொருளும் என்னதான் நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் நீ ஒரு 56 தேசத்துக்கு அதிபதி. நீ சும்மா சாதாரணப்பட்டால் இல்ல. யானை மேல 8 லட்சம், ஒட்டத்து மேல 9 லட்சம்னு நீ பொண்ணு பொருளை கொண்டு வந்து நீ குமிச்சு வச்சிருக்கிற. ஆனா இவ்வளவு பொண்ணு பொருளையும் எடுத்து வைக்கிற அளவுக்கு என்னோட சங்கது வரையில இடம் இல்லையே. அப்படியா? அப்புறம் என்னதுக்கு அப்படி கேட்ட? அதனால நான் பரிந்தரவுன்னு கேட்ட உடனே நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. நான் பரிய வாங்கிக்கிறேன். ஆனா நான் கேட்ட பரியத்தை தந்தா நான் வாங்கிக்கிறேன். பரியத்தை வாங்கிக்கிறீங்க? ஆமா. ஆனா நான் கேட்ட பரியம் கொடுத்தால் அதுவே போதுங்கறீங்களா? ஆமா. அதான் என்ன பரியம் வேணுமா? அப்படியா? குருகுரு கோபால பட்டி ஒட்டி சங்கடங்கள் கழித்து போவாய். குரு குரு கோபாலபட்டி என்று பெண்ணிடத்தில் உண்டு. அது நிறைய பரிமாற்றால் அதுவே பரியமாகுமே. நீ மலை போல பொண்ணு முறையில கொண்டு வந்துட்ட. நான் வேண்டான்னு சொல்லல. இருந்தாலும் இவ்வளவு பொண்ணு முறையில வைக்கிற அளவுக்கு என்னோட சங்கத்தோட இடம் இல்ல. அதனால நீ வார்த்தைக்கு வார்த்தை நீ பிச்சைக்கார மூடுன்னு சொல்லி சொன்னல. ஆமாதான் வாய் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படிதான் இருக்கட்டும்ப்பா. இல்ல இல்ல அப்படிதான் நான் பிச்சைக்காரன் இருந்துட்டு போறேன். அந்த பிச்சைக்காரன் கிட்ட ஒரு குறுகுறு கோபால பொட்டி ஒண்ணு இருக்குது. திருவோடு. ஆமா சொல்லு. பிச்சைக்காரன் கிட்ட என்ன இருக்கும்? திருவோடு தான் இருக்கும். அதுதான். அது வந்துட்டு உனக்கு திருவோடு. ஆனா அது எனக்கு கோபால பொட்டி. அதுதான் உங்க குலதெய்வம். ஆமா. அதுல நிறைய காசு இருந்தா தான் நான் பொழைக்க முடியும். உண்மைதான். சரி இதோ பாரு, இதுதான் இந்த கோபால பொட்டி. இந்த கோபால பொட்டியில எனக்கு ஒரு வழியா இந்த கோபால பொட்டி நிறைய வரைக்கும்
பொண்ணும் பொருளையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே அது எனக்கு நீங்க தரக்கூடிய பரிகமாகும். எங்க டப்பா காட்டு. இதோ ஒண்ணு வேணா வாய போலாம். கொஞ்சம் கூட பாரு எவ்வளவு இருக்குது. இதுல இருக்கிற பட்டு சோமாலி போட்டாலே அது நம்பிக்கும். அவ்வளோ பெரிய பொண்ணு பொருள் கொண்டு வந்துடும். இன்னைக்கு பூண்டு இருக்கிற விலைக்கு பாரு எவ்வளவு பூண்டு இருக்கு. ஒரு படி எடுத்துட்டா போட மாட்டேங்குது. அவ்வளவு பூண்டு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு கைப்பிடி அள்ளி போட்டா போதும். இத உரிச்சு மட்டும் எடுத்து ஒண்ணு போட்டா போதும் நம்பிடும். இவ்வளோ பொண்ணு பொருள் கொண்டு வந்துடும். ஏமா இவனெல்லாம் பிச்சைக்காரன் சொல்றது என்ன தப்பு? இத இப்படி இந்த கோபால போட்டியில கொஞ்சோண்டு போதுங்கிறிய கொண்டு வந்த சீதனத்தெல்லாம் நாங்க திரும்பி கொண்டு போனோம்னா எங்க மகாராஜரை பார்த்து காரி போகிற ஆமா ஒட்டகத்து மேல 9 லட்சம், ஆளு மேல 1000 லட்சம், மேல 1 லட்சம் கொண்டு வந்திருக்கிறோம். லட்சமா கொடுத்திருக்கிறோம். ஆனால் கோபால ஒட்டி வழியாக பறித்து கொடுத்து தொட்டப்பறித்து நான் பணகாசல எடுத்துட்டு போனா அப்ப என் நாட்டில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆனா துரியமனாகப்பட்டவன் கொடுப்பவனா கொடுக்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு மீதி எல்லாம் கொண்டு வந்துட்டான். இவனாவது கொடுக்கறதாவது அப்படி சொல்லி என்ன காரி துப்புவாங்க. இல்ல கேவலத்துக்கு ஆளாக்குறீங்களா? இது நம்மளுக்கு பொழைக்க மாதிரி தெரியல. அதனால எல்லாம் போய் கிணத்துல சாவலாம். துரியோதனா, நான் கேட்பதை தவற எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ கொண்டு வந்திருக்கிற பொண்ணு முறை சரிதான். ஆனா நான் எதனால தெரியுமா இந்த கோபால போட்டி அளவுக்கு மட்டும் நான் பொண்ணு முறையில் கேட்டேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன், மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற பொண்ணும் பொருளும் இதெல்லாம் நீ சம்பாதிச்சதா? இல்ல இல்ல உங்க அப்பா சம்பாதிச்சதா? இல்ல. அப்ப இந்த பொண்ணு முறையெல்லாம் எப்படி வந்தது? நான் மூதாதைகள் சம்பாதிச்சது. உன்னுடைய மூதாதையர்கள்? என்னோட மூதாதைகள் சம்பாதிச்சது. அந்த தலைமுறைக்கே உனக்கு கணக்கு தெரியல. அந்த தலைமுறையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த பொண்ணும் பொருளையும் எங்க போட்டு வச்சிருந்தீங்க? கஜானாவுல போட்டு வச்சிருந்தீங்க. இவ்வளவு வருஷ காலமா அந்த பொண்ணும் பொருளையும் நீயும் எடுத்து செலவு பண்ணல. நீ எடுத்து செலவு பண்ணல, வர்றவங்களுக்கு நீ இல்லன்னு எடுத்து தரவில்ல. தாத்தா பொழைச்ச காலத்துல ஓட்ட காசு, ஆமா, ஒரானா, ரெண்டானா, மூணானா, இப்படி சொல்லக்கூடிய சரி அப்படிப்பட்ட காசு, அப்படிப்பட்ட ஓட்ட காசு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அந்த காசு எழுதா அதானே. அதனால அது போல இவ்வளவு வருஷ காலமா கஜானாவில இவ்வளவு பொண்ணு முறையில போட்டு வச்சிருந்தல, இந்த பொண்ணு முறையில பதிரை என்று சொல்லக்கூடியது இருக்குதப்பா. என்ன சொல்றீங்க? ஒரு நெல்லுல பதில் பார்க்கலாம், ஒரு கம்புல பதில் பார்க்கலாம், ஒரு சோளத்துல பதில் பார்க்கலாம். காசு பணத்துல எப்படி பதில் பார்க்கலாம்? எப்படி பதில்? ஏப்பா இப்ப காசு பணத்துல எப்படி ஏப்பா இல்ல பொண்ணு முறையில பதிருக்குன்னு சொல்லி சொன்னல, அந்த பதில் அப்படிங்கிறது என்ன? செல்லாத காசெல்லாம் இதுல நிறைய இருக்குதப்பா. அந்த காலத்துல சம்பாதிச்ச பணம் எல்லாம் இருக்குது, அது செல்லாது. இப்ப இருக்கிற காலத்துக்கு செல்லாது இல்ல. சரி, அதனாலதான் எங்களுக்கு என்ன தெரியாது. கொண்டு வந்த பொண்ணு போல வச்சுட்டோம். 1000 ரூபாய் நோட்டு வந்துச்சு, அது செல்லாதுன்னாங்க. 2000 ரூபாய் நோட்டு விட்டாங்க, 2000 ரூபாய் நோட்டு நிறுத்தி விட்டாங்க. 500 ரூபாய் நோட்டு செல்லுது. அந்த மாதிரி 500 செல்லல, செல்லல. அந்த மாதிரி பழைய காலத்து காசு செல்லுமா? அது போல நீங்க பதில் சொல்லிட்டேன். சரி, ஒண்ணு குடுக்குறது தான். சரி, இருந்தாலும் இந்த பதில் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி, ஏன்னா நாங்க நாடாளும் மன்னர்கள். நாங்க குடிஞ்சு நெஞ்சில வேலை செய்ய முடியாது. சரி, உனக்கு இந்த பொண்ணு பொருள் அப்படியே குடுக்குறீங்கல்ல, இது என்ன செய்றீங்க? இந்த பொண்ணு பொருள் இருக்கக்கூடிய பதிரி எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துட்டு எனக்கு வேண்டியமான பொண்ணு பொருளை தூத்தி இந்த கோபால பொட்டியில வழி அனுப்பிட்டு மீது பொண்ணு முறையில உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஒன்றாசி பின்றாசி பார்த்து நடுநாசி கண்டறிந்து இந்த கோபால பொட்டியில ஒரு பொட்டி நிறைய பதிவு வந்தா பொண்ணு தருவோம் சொல்றீங்க. ஆமா, ஒரு வேலைதான். இத பதிலெல்லாம் எங்களால அடிக்க முடியாது. சரி, எங்களால கடப்பாறை எடுத்து குழியே பறிக்க முடியாது. அதனால நீ வந்து நெல்லு குத்துற மாதிரி குத்தி, சரி, முன்றாசி பின்றாசி போக கோபால பொட்டி நீயே நப்பிக்கும். அப்படியா? கொஞ்சமா கொண்டு வந்துருக்கோம். எவ்வளவு கொண்டு வந்துருக்கோம்? எவ்வளவு கொண்டு வந்துருக்கோம்? எண்ணிக்கட்டுல வந்துட்டு கொடு. யார் அப்ப
நோட்டு காசு எல்லாம் பைத்துல வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே. நீங்கள் சிறிது நேரம் ஓய்விடுங்கள். இதில் இருக்கக்கூடிய பதிலை அடிக்க விட்டு எனக்கு தேவையான பொண்ணு பதிலை எடுத்துக் கொள்கிறேன். வாருங்க. இதோ இந்த துரியோதன 56 நாட்டுக்கு நான் ஏக சக்கரவர்த்தி, யாருக்குமே சிறகானங்காதவனு சொல்லி ஒரு தலைகணத்தோடு அவங்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாம் யாருக்கிட்ட என்கிட்ட இந்த கோபால கண்ணன் கிட்ட வந்து அவனோட பொண்ணு பொருளோட மதிப்பை என்கிட்ட கொண்டு வந்து காட்டான். அவனை என்னோட சூழ்ச்சியை பத்தி அவன் தெரிஞ்சுக்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டான். அவனை நான் சும்மா விடலாமாயா? அதனால இப்ப நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், இந்த பொண்ணு முருள்ல பதிருக்குன்னு சொல்லி சொன்னல, அந்த பதிரியெல்லாம் நீக்கிட்டு இந்த பொண்ணு முருள்ல எனக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நான் பொண்ணு பொருளை இப்ப நான் எடுத்துட்டு போறேன். அதனால இந்த பொண்ணு பொருளை தூட்டுவதற்காக என்னுடைய நண்பனாக விளங்கக்கூடிய அந்த அனுமனை அழைக்கிறேன். உங்களுடைய பாதத்தை வணங்குகிறேன். ஜெய் ஆஞ்சநேயா. வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் இந்த அஸ்னாபுரத்து வேந்தனாகிய இந்த துரியமன்னனாகப்பட்டவன் சரி என்னை அதாவது என்னிடத்துல பெண் கேட்டு வந்து அவனிடத்துல இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் எல்லாம் இங்க கொண்டு வந்து இப்ப வச்சிருக்கிறான். அதனாலே நான் அவங்கிட்ட கேட்டது என்னோட கோபாலபட்டி வழியா பொண்ணு முறையை கேட்டேன். நிரப்ப வேண்டும். ஆமா சரிங்க. முழுசா நிரப்ப கூடாது. அப்புறம் கோபால பொட்டியில பாதி கோபால பொட்டி மட்டும்தான் பொண்ணு இருக்கணும். அரை பெட்டி நிரப்ப வேண்டும். அரை பொட்டி தான் நிரப்பணும். சரிங்க. மீதி இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய பதிரோடு சேர்த்து எல்லா பொண்ணையும் கொண்டு போய் பார்க்கடல்ல என்னுடைய பார்க்கடல்ல தூக்கி இருக்கு. ஆமா பாதிதான். ஆமா பொன்பொருளை நிரப்ப வேண்டும். மீதி பொன்பொருளை என்னுடைய வாழலை கட்டி கடலை கொண்டு போய் வீச வேண்டும். அப்படியே ஆகட்டும். பாதி கொட்டி நிரம்பி விட்டது. மீதியை கொண்டு போய் பார்க்கடலிலே போக வேண்டும்.